வணக்கம். சிவாய நம. ஆத்மானாம் சிருஷாமி அப்படின்னா, என்னை நானே மறுபடியும் சிருஷ்டித்துக் கொள்கிறேன் இந்த பூமியிலே ஒரு அவதாரமாக. எப்படி ஒவ்வொரு அவதாரமும் நிகழ்ந்ததோ, ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், இனி வரக்கூடியது கல்கி அவதாரம், அதுபோல ஆத்மானாம் சிருஷாமி அப்படின்னா மறுபடியும் என்னை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன், பிறப்பித்துக் கொள்கிறேன். இப்படியாகவும் என்னில் இருந்து ஆத்ம புருஷர்கள் மூலமாக பணி மேற்கொள்ளப் போகிறேன் என்றும் ஒரு விதமான அர்த்தம். தர்மம் வாட்டமுறும். தர்மமானது அமைதியாக இருக்கும். தர்மமானது சோர்ந்து போனது போல இருக்கும், ஆனால் சோர்ந்து விடாது. இன்னும் காலம் இருக்கு. அதர்மமானது தலை விரித்தாடும் பட்சத்தில் பகவான் ஆத்ம ஞானிகள் மூலமாக விஸ்வரூபம் எடுப்பார். அவர்களுடைய பணிகளை பகவான் அவர்கள் மூலமாக பணி மேற்கொள்வார். எதுவும் சாதாரணமல்ல. நாம் எதையெல்லாம் பிரம்மாண்டமாக நினைக்கின்றோமோ அதுவெல்லாம் அமைதியாக தான் இருக்கும். அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய பேரலை இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை எடுத்துரைத்தார். இப்படி 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 என்று எடுத்துரைத்தார். தர்ம வழியிலே இப்படிதான் போர் நடக்க வேண்டும், போரே நடக்க வேண்டாம் என்று வழிமுறைகள் எல்லாம் கூறினார். வழிமுறை அவர்கள் கேட்காததனால் போர் நடைபெற்றது. அப்படி போர் நடக்கும் பொழுதும் கூட தர்மத்தை கைப்பற்றினார் இல்லையா? அதுபோல தர்மமானது சோர்ந்து விடாது, அமைதியாக கடந்து செல்லும். இதுவும் கடந்து போகும் என்று தர்மமானது அமைதியாக கடந்து செல்லும். நாமும் அந்த தர்மத்தின் வழிதனிலே நின்று வேடிக்கை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நாள் தானே, வேடிக்கை பார்ப்போம். தர்ம வழியில் நீங்கள் போகும் பொழுது மனம் சோர்ந்து விடாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பணிகள் என்ன இருக்கோ அதை திறமையாக செய்யுங்கள். உங்களுடைய பணிகளில் எந்த குறையும் வைக்க வேண்டாம். திறம்பட செய்து அதன் மூலமாக வருவாயை ஈட்டி உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பாருங்கள். அனைத்தும் நன்மைக்கு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். சிவாய நமः.